வட தமிழக கடற்கரையை அடைந்தது டிட்வா புயல். நாகையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாக தகவல். சென்னைக்கு தெற்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். புதுச்சேரிக்கு தெற்கே 160 கிலோமீட்டரில் புயல் மையம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். டிட்வா புயல் காரணமாக அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை. கடலோர பகுதிகளில் கடும் காற்று வீசியதால் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள். புயலால் புதுச்சேரியில் கடல் சீற்றம். சூறைக்காற்றால் ஆக்ரோஷத்துடன் சீரிய அலைகள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழை. டிட்வா புயல் காரணமாக இரவு முழுவதும் நீடித்த மழை. தொடர் மழையால் வெள்ளக்காடான நாகை மாவட்டம். கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர், வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. டிட்வா புயலில் இருந்து மக்களை காக்க போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை தேவை. திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு. சூறைக்காற்றால் தனுஷ்கோடிக்கு செல்லும் சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள். ராமேஸ்வரத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். கடல் போகணும்னு பார்த்தோம். இன்னும் மழையில பாருங்களேன், காலையிலேருந்து அவர்கிட்ட அதை பேசி அவர் வண்டி பார்த்துட்டும் போயிட்டாரு. இப்போ தண்ணி ஓட வழியில மற்றவங்க யாருமே இங்கே எட்டி பார்க்க ஆளே கிடையாது. ரத்தம் வந்துருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் பாமனில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். கூரை வீட்டில் சிக்கிய மூதாட்டியை மீட்ட தீயணைப்பு துறையினர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரை கடல் சீற்றம். மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மீன்வளத்துறை அறிவுறுத்தல். டிட்வா புயலால் சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றம். பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சென்னை மாநகர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் விட்டுவிட்டு மழை. புறநகர் பகுதிகளிலும் மழை.
சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிப்பு. பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறப்பு. சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் திமுக அரசு முழு வீச்சுடன் செயல்பட்டு வருவதாக துணை முதல்வர் உதயநிதி பேட்டி. கடலோர மாவட்டங்களில் பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டிருப்பதாகவும் விளக்கம். மாநில பேரிடர் மீட்பு படையின் 16 குழுக்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 12 குழுக்களும் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிடர் சூழலை திறம்பட கையாள்வதற்காக கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 10 குழுக்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. டிட்வா புயலால் ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படாத வகையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை. சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாகை மற்றும் கடலூர் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தெற்கு கடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். சில நேரங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். குறுஞ்செய்தி மூலம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். అక్కడ భోజనాలన్నీ అందరికీ కూడా అరేంజ్ చేసాము. మీకు ఇబ్బంది లేదు, వంట చేసుకోవాల్సిన పని లేదు. ఈ రోజు 2 తర్వాత ఎవరు బయట కనబడడానికి లేదు. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக குறையும். காற்றின் வேகமும் குறையும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி.